இந்தாங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இல்லை, நீ ஏதோ சொல்லணும், நீ சொல்லு. நம்ம பையனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகிறாங்க. நல்லது நடக்கணும்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். வா. நம்ம பையனை கோல்டன் ஸ்கூலில் சேர்க்கலான்னு கவுன்சிலில் போய் பார்த்தேன். அவர் தான் அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா செலவாகுனாரு. அதான் நம்ம நிலத்தை வச்சு 3 லட்ச ரூபா வாங்க. நிலமா? இல்லை, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நம்ம பையனுக்கு சொத்து சேர்க்கறது முக்கியம் இல்லை, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு கொடுக்கறது தான் முக்கியம். அவன் சம்பாதிச்சுப்பான். அதான் நீ நான் இருக்கேன்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா கடன் அடைச்சிடலாம். என்ன இந்த பார்த்தியா, நான் ஏதோ நல்லது நினைக்கிறேன், நல்லது நடக்குது. தைரியமாக இருப்பான். என்ன வா கண்ணியப்பா. சார், எனக்கு பயிர் வைக்கிறதுக்கு பயிர் லோன் வேணும் சார். அதுக்கு நீ ஒன்று பண்ணு, டவுன் பேங்க் போய் என்ஓசி வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் பயிர் லோன் தரேன். சார், எனக்கு உடனே காசு வேணும் சார். நான் சொல்கிறேனே கண்ணியப்பா, டவுனில் போய் நீ என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் தர முடியும், இல்லை தர முடியாது. ஏப்பா, இன்றைக்கி என் லோன் பணம் வருது, அதை நான் உனக்கு தரேன். உன் லோன் பணம் வந்தவொடனே எனக்கு திருப்பி கொடுத்துரு. சரிப்பா, சரியா? நீ வாங்கி கொடுப்பா. சார், என் லோன் பணம் இன்றைக்கி தரீங்களா சார்? வந்துச்சுப்பா. குரு, சொல்லுங்கள் சார். 25,000 ரூபாய்க்கு பணம் கொடுத்துட்டு மிச்சத்துக்கு மருந்து கொடு. சரிங்க சார். மருந்தா? எதுக்குப்பா மருந்து? நம்ம குடிச்சு சாவறதுக்கு சார். எங்களுக்கு மருந்தெல்லாம் வேணாம் சார், நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க. இப்படி தான்ப்பா ரூல்ஸு, பாதி பணம் பாதி மருந்து. சார், நாங்கள் வயலில் என்ன பயிர் வைக்கணும் நீங்கள் யார் சார் முடிவு பண்ணுறதுக்கு? இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கோ, இல்லைன்னா உன் இஷ்டம். அப்படின்னா எங்களுக்கு லோனே வேணாம் சார். சரி, வயலில் என்ன பயிர் வைக்கிறது, தலையில் இவங்க என்ன முடிவு பண்ணுறதுக்கு? நமக்கு லோனே வேணாம். பாப்பா போகலாம். எப்பா என் காசு பாப்பா. ஏப்பா, உன் அவசரத்தில் என் பணமும் வாங்க மாட்டேன், போய் வாங்கிட்டு வந்துட்டா. பா, பணம் எங்கேயும் போகாதுப்பா, நீ வேற. ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறான் இவன்? ஐயோ, டேய் கோவிந்தா, சொல்லுப்பா. இங்கே வா. இப்போதான் லோனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே ஃபுல் பண்ணியிருந்தேன். ஆமாம். அதுக்குள்ளே பணத்தோட வர எப்படி? அட எவனோ வானான்னு சொல்லிட்டான்பா, அதான் எனக்கு கொடுத்தாங்க. எவனோ இல்லை, தா இவன் தான். சும்மா இருப்பா, எல்லாம் உன்னால தான். யோ கோவிந்தா, பயங்க. சொல்லுப்பா. என்ன வெறும் பணம் மட்டும் குத்துக்கிறாங்க, மருந்து கொடுக்கலையா? எல்லாம் மேட்ரை முடிச்சிட்டோம்பா. மேட்ரை முடிச்சிட்டியா? என்ன பண்ண? நாட்டுக்கோயி அப்புறம் ஃபுல் வாங்கி கொடுத்தேன், மேட்ரு முடிஞ்சு போச்சு. பாத்தியா? நான் கிளம்புறேன்பா. நீங்க கொடுத்து பழகிறதுனால தான் எங்ககிட்டயும் கேட்கறானுங்க. ஆமா, கோழி எங்க வாங்கினா? கோயே உண்டுதான்பா. பாத்தியா? கோவிந்தா நமக்கு கோவிந்தா போட்டு போறான். நான் ஒரு வேலையாக இருக்கேன், சாயந்தரம் வந்துடுறேம்மா. சரி, ரெடியாக இருங்க, போயிடலாம். கண்ணியப்பா, பத்திரத்தை கொடு. கொடு. என்ன கண்ணியப்பா, பழைய பத்திரமா இருக்குது? பத்திரத்தில் ஓம் பேரில் வேற யார் பேர் இருக்குது? அது எங்கள் அப்பா தானா? எங்கள் அப்பா பேரில் தான் நல்லா இருக்குது. அதை நான் எப்போயோ மாற்றிருக்கணும், ஆனால் டைம் இல்லாமல் போச்சு. அதெல்லாம் அப்பப்போ பண்ணிடணும்ப்பா. கண்ணியப்பா, நாளை பின்ன உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது பிரச்சனை பண்ணி போகிறானுங்க. இல்லைண்ணா, எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். அப்படியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே பார், நான் இந்த பத்திரத்தை நம்பி பணம் தரல, உன்னை நம்பி தான் தர்றேன், புரியுதா? எவ்வளோ வேணும்? 3 லட்ச ரூபாண்ணா. இரு. பத்திரம் பேக்கில் வை. கண்ணியப்பா, நம்ம படிக்கிறப்பெல்லாம் 300 ரூபா ஆகாது, இப்போ 3 லட்ச ரூபா கட்டி பிள்ளைய படிக்க வைக்கிறேன். சரி, வரேண்ணா. சரி. ஹலோ, கோல்டன் ஸ்கூல். ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏவி சாரதி பேசுகிறேங்க. நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் வேணும். அவங்க வருவாங்க, பார்த்துங்க. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஓகே, சொல்லியாச்சு, போய் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அட்மிஷன் கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றிண்ணா. நாங்கள் கண்டிப்பாக இடம் கிடச்சிரும்ல? எம்எல்ஏ சொல்லியிருக்காருன்னு கவுன்சிலர் சொன்னார்.
என்ன நடக்குதுன்னு ஹே பார்ப்போம். ஐ வில் பி பேக் ஓகே. ஏய். ஏ பாப்பா கண்ணு தெரியல ஆள் வரது மோதிட்டு போற. காண்ட் டு ஸ்டெப் அசைட். நாங்க சொல்லுது என்னம்மா இங்கிலீஷ் பேசுது? இது இங்கிலீஷ் பேசுதா? அது திட்டுன போது நீங்க சிரிச்சுன்னு இருக்கிறீங்க. திட்டினாலும் இங்கிலீஷில் தானே திட்டுது. ம். இதுதான் நினைக்கிறேன். அட்மிஷன் போட வந்திருக்கீங்களா? எம்எல்ஏ சொன்ன கன்னியப்பன் நீங்க தானே, உள்ள வாங்க. வணக்கம் சார். உட்காருங்கம்மா, உட்காருங்க. இப்படி சார், எம்எல்ஏ சொல்கிறதுனால தான் சார் உங்களுக்கு சீட்டு தரோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. கேஷ் கவுண்டரில் அமௌண்ட் கட்டிவிடுங்க. அட்மிஷன் போடும்போது சொல்லி அனுப்புகிறோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா சேர்ந்துக்கலாம். யோ, யார்ப்பா நீங்க? ஏங்க, ஹலோ, என்ன பண்றீங்க? இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன், அதனால அளந்து வேலி போட்டிருக்கேன். நீ யார் கேட்கறதுக்கு? அடி, நான் எப்படா உங்கள்கிட்ட நிலத்தை வித்தேன்? ஏய். ஏய், வெளில போங்க, வெளில போங்க. ஏங்க மறுபடி வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காருங்க. யார் நிலத்தை பொழந்துருவேன். ஏய், ஏய் உன்கிட்ட ஏய் என்னடா? ஏய் 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 கலக்கு. ஏய் பார் வேணா. போடா. ஏய் பார். ஏய் 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 வேணும். ஏய் ஏய் அவன்தான். ஏய் ஏய் அட ஓடு. ஏய் ஜா. ஏய் பார் அவன்தான். ஏய் ஃபைல் பண்ணுங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்லேயே இருக்கு. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, முடிச்சு கொடுத்துட்றேன். இப்போ என்ன விஷயமா வந்தீங்க? இவர் கன்னியப்பா, நம்ம ஊருக்காரரு. சொல்லுங்க நீப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, காலங்காலமாக எங்கள் பூர்வீக நிலத்தில் பயிர் பண்ணிட்டு வரோம். சரி. இந்த ஆள் யாருன்னே தெரியாது. என் நிலத்தை வாங்கிட்டதா சொல்லி கம்பி வேலி போட்டுக்கிட்டு இருக்காருயா. ஏன்பா அவர் நிலமே விற்கலங்கிறாரு? சார், நான் நிலத்தை இவர்கிட்ட இருந்து வாங்கல சார். வேற? நான் ராணிப்பேட்டை SBMI பேங்க்ல இருந்து ஏலத்தில் எடுத்திருக்கேன் சார். அதுக்கான டாக்குமெண்ட் இருந்தாங்க, பாருங்க. ராணிப்பேட்டை SBMI பேங்கா? எந்த ஊர்? சர்வே நம்பர் என்ன? கல்புதூரியா? சர்வே நம்பர் 12/53. இது டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கே. இது ராணிப்பேட்டில் SBMI பேங்க்லேருந்து ஏலம் விட்டுருக்காங்க. ஐயா ஐயா, அவங்க எப்படி ஏன் நிலத்தை ஏலம் விட முடியும்? இது நீங்கள் பேங்க்கில் தான் சார் போய் கேட்கணும். சார் ஹலோ, லைன்ல வாங்க. சார் சத்தம் போடாதீங்க சார். வெயிட் பண்ணுங்க. சார் வெயிட் பண்ணுங்க சொல்றேன் சார். நான் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். நான் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். என்ன சார் சார் என்ன இங்க கேளுங்க சார். நீங்க யார் சார்? அவர் மேனேஜர் சார். மேனேஜர் போங்க. உள்ள வாங்க சார். ஏன் எடுத்து அப்படியே சார் நம்ம பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். உள்ள வாங்க சார். பேசுங்க. வெளியில போங்க. டென்ஷன் ஆகாதீங்க சார். உள்ள வாங்க. உள்ள வாங்க. சொல்லுங்க சார். கூல் டவுன் சிட் டவுன் சார். உட்காருங்க. அளவு போட்டுருக்காங்க சார். சிட் டவுன். கேட்டா பேங்க்ல ஏலம் எடுத்தேன். என்னங்க சார்? கூல் டவுன். நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேர் கன்னியப்பன் சார். கல்புதூர்ல இருந்து வரேன். உங்க சர்வே நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. 12/53. சின்ன குழந்தை யாரு? எங்க அப்பா சார். ஏன் சார்? அவர் பேர்ல தான் 6 வருஷம் முன்னாடி லோன் வாங்கியிருக்காங்க. என்னது? எங்க அப்பா லோன் அவர் செத்து 1 வருஷம் ஆச்சு சார். சார், நெல் அறுவடை செய்யற மிஷின் வாங்குறதுக்கோசரம் பேங்க் மேல MOD பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க சார். சார் அவர் கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டார் சார். வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாரு சார். 6 மாசம் இன்ட்ரெஸ்ட் கூட கட்டியிருக்காரு சார். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் வீட்டுக்கு நோட்டீஸ் கூட அமிச்சோம், பேப்பர்லேயும் விளம்பரம் கொடுத்து பார்த்தோம், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால லோன் வசூல் பண்ணுறதுக்கோசரம் எங்களுக்கு வேற வழியே இல்லை. அதனால தான் உங்கள் நிலத்தை ஏலத்துக்கு விட்டோம். இப்போ ஒன்றும் புரியல சார். கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்க. வேற யாருன்னா உங்க சொந்தக்காரங்க உங்க அப்பா பேர்ல வாங்கியிருக்கலாம். கனியப்பண்ண என்னென்ன ஆச்சு? ஒன்றும் புரியலம்மா. எங்கள் அப்பா லோன் வாங்கினதா சொல்கிறாங்க. 6 மாதம் லோன் கட்டினதா சொல்கிறாங்க. அப்புறம் கட்டாமல் விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இடத்த ஏலம் விட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
ஹலோ சார், நம்ம பேங்க்கில் சின்ன குழந்தைங்க பேரில் லோன் கொடுத்துருந்தோம்ல சார், அவரோட பையன் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான் சார். நிலத்தை ஏலம் எடுத்தவன் கம்பி வெளி போட்டிருப்பான். அதான் பேங்க்கில் வந்து என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போக வந்திருக்கான். சரி, மறுபடியும் அவன் வந்தான்னா என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஓகே சார். என்னது, நிலத்தை அடமானம் வச்சு மாமா பேங்க்ல லோன் வாங்கினாரா? நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அவர் செஞ்சிருக்க மாட்டாரே. நெல்ல இருக்கிற மிஷின் அங்கே லோன் வாங்கினதா சொல்கிறாங்க. என்னது மிஷினா? அதை நான் கண்ணில் கூட பார்த்தது இல்லையே. 6 மாதம் டியூ கட்டியிருக்கார். டியூ கட்டிக்கிறாரா? என்னங்க சொல்றீங்க நீங்க? வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா சொல்கிறாங்க, ஊருக்கு ஆள் அனுப்பிச்சு விசாரிச்சதா சொல்கிறாங்க, பேப்பரில் விளம்பரம் கொடுத்ததா சொல்கிறாங்க. மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊர் பொண்ணு சுமதி அந்த பேங்க்ல தாங்க வேலை செய்யுது. அத்த ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். அம்மா சுமதி, 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 சொல்லுங்கண்ணே. பார்த்தீங்களம்மா, எங்கள் அப்பா கண்டிப்பாக லோன் வாங்கியிருக்க மாட்டாருமா. வாங்கியிருந்தா என்கிட்ட எங்கள் அப்பா சொல்லியிருப்பாருமா. இந்த பார், ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீ அந்த பேங்க்கில் தானே வேலை பார்க்குற, கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, ஆர்டிஐல மனு எழுதி போட்டுருங்க. அதுலேருந்து நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு வேணா பார்க்கலாம். புரியலம்மா, என்னம்மா சொல்கிற? அது ஒன்றும் இல்லைண்ணே, ரைட் டு இன்ஃபர்மேஷன். பேங்க் அட்ரஸில் ஆர்டிஐ மனு எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்லாம் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. அம்மா ஒன்றும் புரியல, நீயே எழுதி கொடுமா. சரிங்கண்ணே, இருங்க நான் எழுதி கொண்டு வரேன். ஹலோ கன்னியப்பன், கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு, இன்னும் ஃபீஸ் கட்டாமல் இருக்கீங்க. மேடம், நான் 3 லட்ச ரூபா கட்டிட்டேன் மேடம். அது டொனேஷனுங்க, இன்னும் ஃபீஸ் கட்டவே இல்லை நீங்க. டொனேஷனா? அப்படின்னா? அது ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறதுக்காக கொடுக்கறது. அப்போ இது எதுக்கு மேடம்? உங்க பையன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி படிக்கிறதுக்காக கட்டுறது. புரியல மேடம். உங்க பையன் படிக்கணும்னா பணம் கட்டணும், இல்லனா படிக்க முடியாது. புரியுதுல்ல உங்களுக்கு? மிஸ்டர் கன்னியப்பன், கேக்குதுங்களா? கட்டிடுறேன் மேடம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்க, ஏங்கறீங்க? ஓஹோ, அப்படியா? நான் ரெடி ஆகுறேன், சீக்கிரம் வாங்க. வந்துடும்மா. கண்டிப்பா. ஹலோ அண்ணா. என்ன 4 நாள் கடை பக்கம் ஆளே காணா? இல்லை இல்லை, என்ன இல்லை லோன் இந்த சின்ன கடைக்கு வா. நான் நேரம் வந்து சொல்கிறேண்ணா. சீக்கிரம் வாயா. நேரம் வரேன். வா. போகிறேன். மா, கதிரில் நான் ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. நான் நேராக போய் பார்த்து பேசிட்டு வரேன். நீ போய் உள்ளே போய் பார்த்துட்டு நேராக பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடு. சரி, வரட்டுமா? டேய் முருகேசா, அந்த பாபுட்ட பேசுகிறா. வெங்காயம் எப்படா வரும்? மார்க்கெட்டில் வெங்காயமே இல்லைடா. சரி வை. வாயா கண்ணியப்பா, முந்தினா டெய்லி மார்க்கெட்டுக்கு வருவேன். என்கிட்ட பணம் வாங்கினது ஆளே காணா. ஃபோன் பண்ணி கூட தான் வர்றேன். தப்பாக எடுத்துக்கிட்டீங்கண்ணா. உட்காரு உட்காரியா. நான் ஒரு சின்ன பிரச்சனையாச்சுண்ணா. பிரச்சனையா? நம்ம நிலத்து மேலே. யோ. ஆமாண்ணா. அப்பா எஸ்பிஎம்ஐ பேங்க்கில் நெல் இருக்கிற மிஷின் வாங்க லோன் வாங்கினதா சொல்லி அந்த லோனை கட்டலைன்னு என் நிலத்தை ஏலம் விட்டுட்டாங்க. என்னையா சொல்கிற கண்ணியப்பா? அந்த நிலத்து பத்திரத்தை வச்சு தான் உனக்கு பணம் கொடுத்தேன். அந்த ஏலத்தை எடுத்தவன் நிலத்தை சுற்றி கம்பி வேலி போட்டானா. என்னது வேலி போட்டானா? என்னையா சொல்கிற? இங்கே பாரு கண்ணியப்பா, அன்னைக்கு நீ வந்து பத்திரத்தை கொடுத்த போய் கேட்டேன். ஆமாண்ணா. கண்ணியப்பா உன் பேர்லேன்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? எங்கள் அப்பா பேர் தான் சொன்னேன். அதான் பணம் கொடுத்தேன். உன்னை நம்பி தானே கொடுத்தேன். எனக்கு பழக்க வழக்கம் வேறு, பணம் வேறு. நான் கொடுத்த ஒன்று 1 ரூபா 2 ரூபா இல்லை, 3 லட்சம். புரிஞ்சுக்க.
எனக்கு சீக்கிரம் பணம் வந்தாகணும். எப்போ வரும்? அண்ணா ஓ உங்களை நான் ஏமாற்றணும்னு காசு வாங்கலாண்ணா. என் பையன் படிப்பு செலவுக்காகத்தானே வாங்கினேன். அண்ணா என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அந்த நிலம் தானா. அதில் விவசாயம் பண்ணி தான் எங்கள் பழப்பே ஓட்டுறோம். அதை உங்ககிட்ட அடமானம் வச்சு நாங்கள் காசு வாங்குறோம்னா எங்கள் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்லண்ணா. உங்களை போய் ஏமாற்றுவேண்ணா. அண்ணா நான் இப்பவும் சொல்கிறேன், எங்கள் அப்பா கண்டிப்பாக லோன் வாங்கியிருக்க மாட்டார். வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாருண்ணா. இதில் ஏதோ தப்பு நடந்திருக்குண்ணா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு பணத்தோடு உங்களை வந்து பார்ப்பேண்ணா. டைம் எவ்வளோ நாள்? ஒரு மாதத்தில் தந்துடுறேண்ணா. சீக்கிரம் பணத்தோட வரப்பாரு. வரேண்ணா. ரொம்பலாம் டைம் கொடுக்க மாட்டேன். ஃபோன் பண்ண ஃபோன் எடு. தப்பாக எடுத்துக்கிங்கண்ணா. வரேன். சரி கிளம்பு. பட்டு துணி வந்துட்டு போது தள்ளி வாடா. கதிரவேலன் என்ன சொன்னாரு? இல்லை நம்ம ஏதோ ஏமாற்றி துட்டு வாங்கிட்டோம்னு நினைக்கிறாரு. ஐயோ அவர் தான் திட்டினாரா?